ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மூலிகை வேட்டை தாங்க என்னோடய தோட்டத்தில். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்தாலே அது ஒரு தனி சந்தோஷம்தான். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கூட. நம்ம வளர்த்தோம், நமக்கு அது யூஸ் ஆகுது அப்படின்னும் போது. அப்படி இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மூலிகையெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கரிசலாங்கண்ணி ரொம்பவே முக்கியமான ஒரு மூலிகை. இது நல்ல முடி வளர்ச்சிக்கு உதவும், முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா நீலி அவுரி. அவுரியே நல்லது தான். அதுலேயும் நீலி அவுரி வந்து ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. அந்த பிளாக் கலர் கொடுக்கும். அது இண்டிகோ கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இண்டிகோ கலர் கொடுக்கும். அந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணும் போது நேச்சுரலாகவே நம்ம ஹேர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அது உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுமே அதோட ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். அதனால் இதுவும் நீங்கள் வந்து மறக்காமல் சேர்த்துக்கலாம். இந்த மூலிகை செடி தான் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஒரு நர்சரியில் இதோட செடி இருந்து அதில் கொஞ்சம் விதைகள் இருந்தது. அந்த விதைகள் எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேன். அதிலிருந்து வந்தது தான் இந்த செடி. அடுத்த மூலிகை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லைன்னா ஹேர் ஆயிலே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் இது. கருவேப்பிலை தான். நம்ம சாப்பிடும் போது தூக்கி போடுற ஒரு பொருள் தான். ஆனால் இதை தூக்கி போடக்கூடாது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஒவ்வொரு தடவை யாராவது தூக்கி போட்டாலும் திட்டிக்கிட்டே இருப்பார், இதை சாப்பிடணும் அப்போ தான் நல்லதுன்னு. உண்மை தான் அது. நம்ம ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறதை விட நம்ம சாப்பிடும் போது இன்னும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை வந்து நம்ம ஹேர் ஆயிலாக எடுத்துக்கிறோன்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா கருன்னு வளரும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து. என்னோடய ஹேர் ஆயிலில் எப்போவுமே வந்து நான் கருவேப்பிலை தான் அதிகமான குவான்டிட்டியாக ஆட் பண்ணுவேன். மற்ற மூலிகையில் ஆட் பண்ணால் கூட அதில் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கேசவர்த்தினி. இது பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, கேசத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மூலிகை தான் இது. ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு 30 மூலிகை வேணும், 50 மூலிகை வேணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. முக்கியமான பொருள் 3 இருந்தாலே போதும். கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, மருதாணி, இந்த 3 இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருதாணி ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தான். ஏன்னா முடி கொட்டுறதை வந்து இதை நிறுத்தும். முடி எதுக்கு கொட்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடல் சூடால் தான் முடி கொட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உடல் சூட்டை தடுக்கிறதுக்கு வந்து நமக்கு மருதாணி யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து முடியை சீக்கிரமாக அந்த இளநரைலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணும். அதுக்காக மருதாணி ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருதாணி வந்து எப்போவுமே நான் கொஞ்சமாக எடுப்பேன். இப்போ வந்து நான் இருக்க எல்லா கிளைகளையுமே கட் பண்ணுறேன். ஏன்னா இலைகள்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது ரெய்னி சீசன்னா நல்ல இலைகள்லாம் பெருசாக இருக்கும், அப்போ கொஞ்சம் எடுத்தாலே போதும். இப்போ இந்த வெயிலுக்கு வந்து இலைகள்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா அடுத்து வளர்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எனக்கு இந்த மூலிகையும் தேவைப்படுது. ஹேர் ஆயில் வந்து நிறைய பேர் நிறைய மெத்தடில் வந்து செய்வாங்க. அதில் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அப்பப்போ நான் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டேன்னா எனக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நான் எடுத்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூலிகைகள் இல்லாமல் இது கூட நான் ஆட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. புது முடிகள்லாம் நல்லா வளரும். நியூ ஹேர் க்ரோத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. புது முடிகள் வந்து நிறையா வளரும். உங்களுக்கு பார்த்தாலே ரிசல்ட் நல்லா தெரியும். நல்லா குட்டி குட்டியாக முடி வளர்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அது கூடவே வெந்தயமும் ஃப்ளெக்ஸீடையும் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, வெந்தயமும் அகைன் குளிர்ச்சிக்காக. அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வெந்தயமும் ஃப்ளெக்ஸீடும் யூஸ் பண்ணுறது. இதை ஒரு 2 hours ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து வெயிலில் சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி காய வச்சுருவேன். அதுதான் வந்து நான் ரீயூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சூட் ஆகும். ஒரு தடவை நான் இதை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நான் எடுத்து ஆயில் ரெடி பண்ணிப்பேன். எதனால் இந்த மாதிரின்னா, எல்லா மூலிகையும் எனக்கு ஒரே தடவை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மூலிகை வளரும் போது இன்னொன்று வளராமல் போகும், அப்படிலாம் நடக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி செஞ்சு தான் பார்த்துருக்கேன்.
அதனால் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு இன்னும் இது ஈஸியாகவே இருக்கும். இது நல்லா காஞ்சிடும். ஒரு 2 நாள் இல்லை மேக்ஸிமம் 3 நாள் அவ்வளோதான், அது போதும் இது காயறதுக்கு. அதில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இது 1 இயர்க்கு மேலே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு இதை ப்ரிசர்வ் பண்ண மாதிரி தான் இருக்கும், கெடவே கெடாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் இல்லை, ஏர் டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கனாலே இது நல்லாயிருக்கும். எப்போல்லாம் நமக்கு ஹேர் ஆயில் பண்ணணுமோ அப்போ நம்ம அதை எடுத்து போட்டு ஹேர் ஆயில் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே கஷ்டம் இல்லைங்க, ரொம்பவே ஈஸி தான். எண்ணெயில் நம்ம இந்த காய வச்சுருக்க பொருளை வந்து கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா இது பொறுமையாக வந்து அந்த எண்ணெயோடு ஊறி அப்படியே கலர் மாறி வரும். அதுக்கு எப்படியும் ஒரு மினிமம் 15 டேஸாவது ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெய்லியெலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு இதை டெய்லி யூஸ் பண்ணணுன்னா இது கூட நீங்கள் இன்னும் அதிகமாக கோகோனட் ஆயில் கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து ஆப்டான ஒரு ஆயில் தான். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மூலிகைகள்லாம் கிடைக்கல, என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி கூட அது கூடவே இந்த வெங்காயம், வெந்தயம் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வெயிலில் தட்டி வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். நம்மக்கிட்ட இல்லைன்னா என்னங்க பண்ணுறது, நம்ம ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வேணும்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட மூலிகைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இப்படியே பண்ணிடலாம். நம்ம சேனலில் ரொம்ப வருஷமாகவே நான் செடிகளை பற்றியும் அதோட சிறப்புகளை பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.